வெளியாட்கள நம்பி தன்னோட குழந்தைங்கள விட்டுட்டு போகாதீங்க. அம்மா, அப்பாவ தாண்டி இன்னொருத்தர் வந்து நம்மளோட குழந்தைங்கள வந்து பாதுகாப்பா பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இவ்ளோ நாளா நம்ம இந்த சைல்டு அப்யூஸ் கேஸ்ல குழந்தைங்கள எப்படி பாதுகாப்பா பார்த்துக்கணும், அம்மா, அப்பா மட்டும் தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அமெரிக்கால. சொந்த வீட்ல தன்னுடைய அம்மா, அப்பா, தன்னுடைய தாத்தா, பாட்டினாலேயே ஒரு 16 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான விஷயத்த வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு மக்களே. 4 வருஷமா அந்த குழந்தைங்கள 10க்கு 10 ரூம்ல பூட்டி வச்சு, வெளி நடமாட்டமே இல்லாம, வெளியில யாரு வரா, போறா, ஹியூமன்ஸ் அவங்கள தவிர்த்து வேற யாரையுமே வந்து அந்த குழந்தைங்க வந்து பார்த்ததே இல்லையாம். ஒரு பேசிக் நீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம வந்து ஒரு கொடூரமான விஷயத்த வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க மக்களே. ஸோ என்ன நடந்தது? யார் இவங்க? அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். என்ன நடந்தது அப்படின்னா, அமெரிக்கால ஒஹியோ அப்படின்ற ஏரியால ஹாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு குட்டி வில்லேஜ், ஒரு குட்டி கிராமம் வந்து இருக்கு. ஸோ அந்த கிராமத்துல வந்து ஒரு 1000 பேர் தான் வந்து அந்த கிராமத்திலே வாழ்வாங்க. அவ்வளோ ஒரு குட்டி வில்லேஜ். அப்ப வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து ஒரு நாள் வேற ஏதோ கேஸ விசாரிக்கிறதுக்காக அந்த வில்லேஜுக்கு வந்து வராங்க. அப்போ ஒரு ஒரு வீடா வந்து போய் விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்ல நுழையிறாங்க. அந்த வீட்ல நுழையும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு லைட்டா ஸ்மெல் அடிக்கிற மாரி இருந்திருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத பெருசா கண்டுக்காம, அங்க உள்ளவங்க கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல வந்து லைட்டா ஏதோ சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போலீஸ் ஆஃபீசர் தானே, அதனால நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க வந்து அது ஒண்ணும் இல்ல, அங்க பூனை சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாரி தடுக்குறாங்க. சரி, ஓகே, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போறாங்க. போயி அந்த ரூம ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே, அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு பயங்கரமான ஷாக்காம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ண உடனே ஒரு குப்புன்னு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள எக்கச்சக்கமான குழந்தைகள் வந்து இருந்திருக்காங்க. ஒரு 16 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 18 மாச குழந்தையிலிருந்து 18 வயசு பையன் வரைக்கும் அந்த ரூம்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ 1½ வயசு குழந்தையிலேருந்து 18 வயசு குழந்தைகள் வரைக்கும் ஆண், பெண் எல்லாமே சேர்ந்து பாய், கேர்ள் எல்லா சைல்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரூமில் இருந்திருக்காங்க. ஒரு 10க்கு 10 ரூம் தான். அவ்வளோ குட்டி ரூமில். அங்கே வந்து அந்த ரூமில் வந்து அந்த பார்த்த காட்சியை வந்து என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஹியூமன் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அதோட ஸ்மெல்லு வந்து எங்களால் தாங்கவே முடியல. ஒரு குப்பையா அந்த குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. எந்த இடத்துலயுமே வந்து ஒரு அனிமல்ஸ கூட நம்ம ஒரு இடத்துல விடுறோம் அப்படின்னு சொன்னா, டெய்லி அத கிளீன் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கிளீனினஸ் கூட இல்லாம, ஒரு குப்பையா இருக்கிற இடத்துல வந்து இந்த குழந்தைங்கள வந்து பார்த்த உடனே எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து சொல்றாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இந்த குழந்தைங்கள் வந்து இப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது ஒண்ணுமே வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறமா உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி, அந்த குழந்தைங்கள எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இருக்காங்க. அந்த அம்மாவோட பேர் வந்து எலிசபெத் சைடர். அப்பாவோட பேர் வந்து கேரி சைடர் ஜூனியர். தாத்தாவோட பேரு கேரி சைடர் சீனியர். பாட்டியோட பேரு கிறிஸ்டியானா சைடர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு 73, 67 வயசு ஆகுது. அந்த கேரி சைடர், எலிசபெத் சைடர் அவங்களுடைய குழந்தைங்க தான் இந்த 16 குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 36, 33 வயசு வந்து ஆகுது. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு, இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களே வந்து ஒரு பேசிக் நீடு கூட இல்லாம ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ பார்த்த உடனே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்களாம். ஏன்னா, அவங்க வந்து இவங்கள தவிர்த்து வேற எந்த ஹியூமன்ஸையும் அவங்க பார்த்ததில்ல. சில குழந்தைகளுக்கு வந்து பேசவே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேசிக்கா ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, ஒரு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் வெளியில நடக்கிற எந்த விஷயமும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம, ஒரு பாதுகாப்பே இல்லாம அந்த குழந்தைங்கள வந்து ஒரு ரூம்ல போட்டு ஒரு கொத்த அடிமை மாதிரி, ஒரு அனிமல்ஸ் மாதிரி வந்து அந்த குழந்தைங்கள வந்து நடத்திட்டு இருக்காங்க. அனிமல்ஸ கூட நம்ம அந்த அளவுக்கு வந்து வளர்க்க மாட்டோம். பார்த்து பார்த்து வளர்ப்போம்.
அந்த மாரி அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தைங்களோட பிஹேவியரே வந்து நார்மலா இல்ல. நெறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் குழந்தை மாதிரி இல்ல. ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டே இருந்தா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு க்ரூவலா பிஹேவ் பண்ணுவாங்கல்ல. ஒரு ஃபாரஸ்ட்ல போய் நம்ம பார்க்குறோம். காட்டுவாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து அந்த குழந்தைங்க வந்து பண்றாங்க. பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கள எல்லாத்தையுமே மீட்டு, இப்ப வந்து ஒரு ஒரு குழந்தைங்களையும் டெஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, அந்த மாரி மெடிக்கல் ரீதியா அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ, எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த 18 மாசம் குழந்தை அப்படின்னு சொன்னேன்ல, 1 1/2 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறதாகவும், ஐசியூல வச்சிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது மக்களே. ஸோ இவங்க 4 பேரும் தான் வந்து இந்த குழந்தைங்கள வந்து இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சம்போது, "யார் இவங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து இவங்க ஒரு ஃபேமிலியா 4 பேர் இருக்காங்க. அப்படிங்கிறத மட்டும் தான் அங்க சுத்தி உள்ளவங்க வந்து சொல்றாங்களாம். "இந்த வீட்ல நான் இதுவரைக்கும் ஒரு குழந்தைங்கள கூட பார்த்தது இல்லையே! இவ்ளோ பேர் இந்த வீட்ல இருந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைங்கள வெளியவே விடாம, இந்த மாரி ஒரு சைக்கோவான ஒரு ஃபேமிலின்னு கூட சொல்லலாம் இத. ஸோ இந்த மாரி தன்னோட பிள்ளைங்களையே இப்படி செய்ய எப்படி மனசு வந்தது அப்படின்னு சுத்தமா தெரியல. ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ பெயில் வாங்கணும் அப்படின்னாலே $3,00,000 வந்து கோர்ட் வந்து போட்டிருக்காங்களாம். நம்ம இந்தியன் மணிக்கு 2,50 கோடி வந்து குடுத்தா தான் பெயிலே வந்து விடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடந்தது? ஏன் இப்படி பண்ணாங்க? அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு மக்களே. ஏதோ ஒரு சைக்கோ மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த சம்பவத்த வந்து நம்ம பார்க்கும்போது, இது வந்து உண்மையிலேயே இப்ப தான் வந்து நடந்திருக்கு போன மாசம். ஸோ இத கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 16 குழந்தைங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம, என்ன நடக்குது? எங்க சொல்லணும்? அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த குழந்தைங்கள் வந்து அந்த ரூம்லயே வந்து இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இப்போவாது அட்லீஸ்ட் தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோவான ஆட்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே விடாம முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே வச்சிருக்கிறது இன்னுமே வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பாய்.